Hello everyone, welcome back to Future Vision PGTRB English. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அமெரிக்கன் லிட்ரேச்சர் அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அந்த ஏஜஸ் க்ரொனாலாஜிக்கல் ஆர்டரில் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா. ரொமான்டிக் ஏரா, தென் அமெரிக்கன் ரெனைசன்ஸ், ரியலிசம், நேச்சுரலிசம், மாடர்னிசம், ஹெர்லம் ரெனைசன்ஸ், அதுக்கப்புறம் அமெரிக்கன் லிட்ரேச்சருடைய கீ தீம்ஸ் இதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸு, டிரான்சிடென்டலிசம். ஸோ வாட் இஸ் மீன் பை டிரான்சிடென்டலிசம்? ஒரு ஆழ்நிலை இல்லையா, அதுதான் டிரான்சிடென்டலிசம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, is a philosophical and literary movement that emerged in the early 19th century in the United States. It emphasizes the inherent goodness of people and nature, the value of individual intuition, the importance of self-reliance. The movement is often associated with the rejection of materialism and institutionalized religion, favoring a more spiritual and personal connection to the universe. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிரான்சிடென்டலிசம் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபிலசபிக்கல் அண்ட் லிட்ரரி மூமெண்ட். அதாவது ஒரு தத்துவபூர்வமான ஒரு அந்த இலக்கியத்தோடு சேர்ந்த ஒரு மூமெண்ட் தாங்க டிரான்சிடென்டலிசம். இது எப்போ எமர்ஜ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th சென்ச்சுரியில் யுனைடெட் ஸ்டேட்ஸில். இது எது எம்ஃபசைஸ் பண்ணுது, ஹைலைட் பண்ணி காட்டுதான் இன்ஹெரண்ட் குட்னஸ் ஆஃப் பீப்புள். அதாவது இன்ஹெரண்ட்னா உள்ளுக்குள்ளார எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயம். பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா மனுஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல குணாதிசயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. சூழலும் அவன் வளர்கிற அந்த சூழ்நிலையும் தான் அவனை வந்து நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாற்றுது இல்லைங்களா. பட் இன்ஹெரண்ட் அப்படின்னா இன்பார்ன் குவாலிட்டியாக எல்லாத்துக்குமே மக்களுக்கு வந்து அந்த குட்னஸ் அப்படிங்கிறதும் நேச்சர், இயற்கைக்கு அவன் ஒன்றி போகக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. தென் வேல்யூ ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்யூஷன். இன்ட்யூவேஷன் அப்படின்னா என்ன மீனிங்னா, த எபிலிட்டி டு நோ சம்திங் பை யூஸிங் அவர் ஃபீலிங்ஸ் ராதர் தான் கன்சிடரிங் த ஃபேக்ட்ஸ். அதாவது உண்மையை கன்சிடர் பண்ணாமல் நாம் ஒரு விஷயத்தை வந்து எப்படி பார்க்குறோம், அது மேலே நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஃபீலிங் என்னன்றது தெரிஞ்சுக்கிற எபிலிட்டி தாங்க வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. அதன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸை, நாம் எந்த அளவுக்கு சார்ந்து இருக்கோம் அப்படிங்கிறது. The movement is often associated with the rejection of materialism. அதாவது மெட்டீரியலிசம், இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ரிலீஜன், அதாவது ஒரு நிறுவனமயமாக்கப்பட்டது மதம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறுவனமயமாக ஆயிடுச்சு. ஓகேங்களா. தொழில்மயமாக ஆகிறது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியலைஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தொழில்மயமாக்கப்பட்டது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நிறுவனமயமாக்கப்பட்டது ரிலீஜியன் அப்படிங்கிறது. ப்ரீச்சர்ஸ் வரது போகிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேனுவலாக மெட்டீரியலிஸ்டிக்காக நடந்துகிட்ருக்கு. இது எல்லாமே வந்து இந்த மூமெண்ட்டுக்கு எந்த அசோசியேஷனுமே கிடையாதுங்க. இந்த ரிஜெக்ஷன் அதில் வந்து மெட்டீரியலிசமும் ரிலீஜன் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு நிறுவனமயமாக்கப்பட்ட ரிலீஜனும் கிடையாது. அப்போ இது எதுக்கு ஃபேவரிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல், ஓகேங்களா, ஆன்மீகம், அண்ட் தென் பர்சனல் கனெக்ஷன் டு த யூனிவர்ஸ். ஒருத்தருடைய தனிப்பட்ட முறையில் இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபினாமினா நிகழ்வுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கும் நம்மளுக்கும் இந்த அண்ட சராசரத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த இணைப்பு என்ன அப்படின்னு பார்க்குறதாங்க டிரான்சிடென்டலிசம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. இதில் ப்ராமினன்ட் ஃபிகர்ஸ், ரொம்ப ஃபேமஸான ஃபிகர்ஸ் யார்? நான் முன்னையே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட பிக்சரையும் காட்டினேன், எமர்சன் தோரோவுடைய பிக்சர்ஸ் காட்டினேன் இல்லைங்களா. ஸோ ரால்ஃப் வால்டோ எமர்சன், ஷார்ட்டாக வந்து ஆர்டபிள்யூ எமர்சன் சொல்லுவாங்க. ஆஃபன் கன்சிடர் த லீடர் ஆஃப் த மூமெண்ட். ஸோ இந்த டிரான்சிடென்டலிசம் அப்படின்னாலே நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு பேர் யாருன்னா எமர்சனோட தாங்க. ஓகேங்களா. தக்கும் மூமெண்ட்க்கும் நடுவில் ஸ்பேஸ் வரணுங்க. he is considered the leader of the movement. He says self-reliance, அதாவது திரும்ப நம்மளை மட்டுமே சார்ந்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு எஸ்ஸே தான் செல்ஃப் ரிலையன்ஸு. அது முன்னாடி நம்மளுடைய ப்ரீவியஸ் சிலபஸில் இருந்தது இல்லை நம்ம ப்ரீவியஸ் சிலபஸ் நம்மளுடைய யூஜி அல்லது பிஜியில் நம்ம படிச்சிருப்போம். ஓகே. என்கேப்சுலேட்ஸ் மெனி ஆஃப் இட்ஸ் கோர் ஐடியாஸ். கோர் தனியாக, ஐடியா தனியாங்க. ஓகேங்களா. என்கேப்சுலேட்ஸ் அப்படின்னா சம்மப் பண்ணுறது. ஓகே. செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்ற எஸ்ஸே எதை சம்மப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனி ஆஃப் இட்ஸ் கோர் ஐடியாஸ், மைய கருத்துக்கள். அந்த டிரான்சிடென்டலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய மைய கருத்துக்களை வந்து சம்மப் பண்ணக்கூடியது தான் இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்ற எஸ்ஸே எமர்சன் எழுதுனது. தென் ஹென்ரி டேவிட் தோரோ, known for his work Walden, and the essay
அதே போல் தான் எஸ்ஏக்கும் தக்கும் நடுவில் ஸ்பேஸ் வரணும். சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ், இவரோட எஸ்ஏ பார்த்திங்கன்னா சிவில் டிஸ்ஒபீடியன்ஸு. Thoreau explored simple living in harmony with nature and advocated for social justice. இந்த இடத்துல இன்னுக்கும் ஹார்மனிக்கும் நடுவில் ஸ்பேஸ் வரணுங்க. ஓகேங்களா? ஹார்மனின்னு என்ன? ஸ்டேட் ஆஃப் பீஸ்ஃபுல் எக்ஸிஸ்டன்ஸு இல்லையா? ஒரு அப்படியே அமைதியான ஒரு சூழலில் இருக்கிறது, அதுதான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறதே, அதுதான் ஹார்மனி அப்படிங்கிறது. எக்ஸ்ப்ளோர்டு சிம்பிள் லிவிங் இன் ஹார்மனி, அதாவது ரொம்ப இயற்கையோட ஒன்றுன ஒரு சிம்பிள் லைஃப்பை லீட் பண்ணுறது. ஓகேங்களா? நேச்சரோட. அண்ட் அட்வொகேட்டட், எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்களா? சோஷியல் ஜஸ்டிஸு, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அந்த ஜஸ்டிஸ்க்காக, நீதிக்காக. இது இந்த தோருவோட ஒர்க்ஸ் வந்து அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. தோரு அவர் சிவில் டிசொபீடியன்ஸில் இதையெல்லாம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் மார்கரெட் ஃபுல்லர், a pioneering feminist and transcendentalist thinker, Fuller wrote Women in the 19th Century and contributed நல்ல ஸ்பேஸுங்க to the movement's dialogue on gender equality. ஸோ மார்கரெட் ஃபுல்லர் தான் வந்து ஃபஸ்ட்டு பைனியர் ஃபெமினிஸ்ட், முன்னோடியாக இருக்காங்க இந்த டிரான்ஸ்டென்டலிஸ்ட் திங்கர்ஸில். தென் ஃபுல்லரோட ஒர்க் பார்த்திங்கன்னா விமன் இன் த 19th century அண்ட் தென் கான்ட்ரிபியூட்டட் டு த மூமெண்ட்ஸ், அந்த மூமெண்ட்டுக்காக டயலாக் ஆன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஸோ ஆணும் பெண்ணும் சமம், அந்த இன வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இனங்கிறது ஆண் பெண், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு வெள்ளை இனம், ரேசிசம்ங்கிறது அங்கே இருக்குது. ஓகேங்களா? தென் ஹெர்லாம் ரெனசான்ஸ் வாஸ் அ கல்ச்சர், சோஷியல் அண்ட் ஆர்டிஸ்டிக் எக்ஸ்ப்ளோஷன் that took place in ஹெர்லாம், நியூயார்க். அதாவது இந்த ஹெர்லாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இங்கே தான் வந்து நிறைய ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து வாழ்ந்த ஒரு பகுதி இது. During the 1920s and 30s, it marked a golden age for African American culture, showcasing the talents and creativity of black artists, writers, musicians, and thinkers. This movement played a critical role in redefining African American identity and influencing the broader culture landscape of the United States. ஸோ 1920s 30s தான் இந்த ஹெர்லாம் ரெனைசன்ஸ் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா உருவாச்சு. ஒரு ஆர்டிஸ்டிக் எக்ஸ்ப்ளோஷன், அது கல்ச்சர், சோஷியல், சமுதாய ரீதியாக, கலாச்சார ரீதியாக, அதே மாதிரி பார்த்திங்கன்னா லிட்ரேச்சர் ஓரியன்டான ஒரு எக்ஸ்ப்ளோஷன், ஒரு வெளிப்பாடு. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அ கோல்டன் ஏஜ் ஃபார் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் கல்ச்சர். இது எது ஷோகேஸ் பண்ணி காட்டுதுன்னா இந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் அந்த பிளாக் ஆர்டிஸ்ட்னுடைய டேலண்ட்ஸு, அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை, அந்த ரைட்டர்ஸ், மியூசிஷியன்ஸ், திங்கர்ஸ்னுடைய டேலண்ட்ஸையும் க்ரியேட்டிவிட்டியும் ஷோகேஸ் பண்ணி காட்டுது, வெளிப்படுத்தி காட்டுது. இந்த மூமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரிட்டிக்கல் ரோலை ப்ளே பண்ணுது. எதுலனா ரீடிஃபைனிங் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ஐடென்டிட்டி, அந்த கருப்பு வெள்ளை இனத்துடைய ஐடென்டிட்டியும், அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சிங், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது பார்டர் கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸு. அதாவது இந்த ஃப்ரான்டியர்ஸில் இருக்கக்கூடிய அந்த லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய கல்ச்சருடைய தாக்கமும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கு இல்லையா, அதை பற்றியும் இந்த ஹெர்லாம் ரெனைசான்ஸில் எழுதியிருக்காங்க. இப்போ ப்ராமினன்ட் ஃபிகர்ஸ், முக்கியமான ரைட்டர்ஸ் யார் அப்படின்றது தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். Langston Hughes, a poet and social activist, Hughes captured the spirit of the movement in works like The Negroes, Peaks of Rivers and Harlem. ஸோ இந்த ஹெர்லாம் ரெனைசன்ஸ்னுடைய ப்ராமினன்ட் ஃபிகர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்ஸ்டன் ஹக்ஸு. இவர் ஒரு போயட்டு, சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ரெண்டுமே. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹி கேப்சர் தி ஸ்பிரிட், அந்த மூமெண்ட் மூலிமா பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஒர்க்ஸில் வந்து ஒரு ஸ்பிரிட், அந்த ஒரு தீவிரத்தன்மையை ஏற்படுத்துகிறாரு. த நீக்ரோஸ் பீக்ஸு, குன்று, ரிவர்ஸ் அண்ட் ஹெர்லாம் அப்படின்றது இவருடைய ஒர்க்ஸுங்க. தென் ஜோரா நீல் ஹார்ட்சன், the author of Their Eyes Were Watching God. She celebrated African American folklore and storytelling. அந்த நாட்டுப்புற பாடல், ஸ்டோரி டெல்லிங் ரெண்டையுமே செலிப்ரேட் பண்ணுறாங்க இவங்க. தென் கிளாட் மேக்கே, his poems including If We Must Die address the themes of resistance and racial injustice. அடுத்தது பீட் ஜென்ரேஷன். It was a literary and cultural movement that emerged in the United States in the late 1940s and peaked during the 1950s and early 1960s. It was marked by a rejection of mainstream societal norms, materialism and conformity, while embracing themes of spirituality, spontaneity and individual freedom.
The movement's writers and thinkers significantly influenced American literature, counterculture and social attitudes. பீட் ஜென்ரேஷன் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இல்லையா? ஸோ பீட் ஜென்ரேஷன் அப்படின்னாலே இவங்க என்ன மாதிரியான ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னா, யங் பீப்புள் இந்த 1950s அதே மாதிரி ஏர்லி 19s இவங்க வந்து கன்வென்ஷனல் சொசைட்டியை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃப்ரீ செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் ஃபேவரிங் வேல்யூ பண்ணுறாங்க. மாடர்ன் ஜாஸ் அந்த மியூசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் தொடர்புடைய ரைட்டர்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா ஜாக் கிராஸோ அண்ட் ஆலன் கின்ஸ்பர்க். இது இல்லாமல் இன்னும் நிறையா ரைட்டர்ஸ் வந்துட்டு பீட் ஜென்ரேஷன்ஸில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் இருக்காங்கங்க. It was marked by a rejection of streamlined societal norms, மெட்டீரியலிசம் அண்ட் கன்ஃபர்மிட்டி. இப்போ தான் சொன்னேன் இல்லைங்களா, சோஷியல் கன்வென்ஷன்ஸ், அதாவது அவங்க வகுத்த அந்த வரைமுறைகளை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க அந்த மெயின் ஸ்ட்ரீமை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்க மாட்டாங்க. கன்ஃபர்மிட்டியோடு இருக்க மாட்டாங்க. அதில் எம்ப்ராசிங். அப்போ அவங்களோட தீம்ஸ் எது ஒருங்கிணைஞ்சு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஸ்பான்டேனியட்டி, இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். இதுதான் மெயின் அவங்களுடைய தீம்ஸு. இந்த ரைட்டர்ஸ் திங்கர்ஸ் எல்லாமே எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, அமெரிக்கன் லிட்ரேச்சனுடைய அந்த தாக்கம், அதுக்கப்புறம் கவுண்டர் கல்ச்சர் அப்படிங்கும்போது ஆப்போசிட் கல்ச்சர், ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் கல்ச்சர், இங்கிலாந்து அமெரிக்கன் கல்ச்சரு, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, ரஷ்யா, இது எல்லாத்தோடைய அந்த கவுண்டர் கல்ச்சர். தென் சோஷியல் ஆட்டிடியூடு, சமுதாயத்தில் மக்களுடைய அந்த மனப்பான்மை எப்படி இருக்குது, இதையெல்லாம் காட்டுறது தான் இவங்க வேலை, பீட் ஜென்ரேஷன். இவங்க அந்த ஜாஸ் மியூசிக்கை எப்பயுமே ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் தே ஆர் ஆல்சோ அடிக்ட் ஃபார் ஓபிஎம். எல்லாமே ட்ரக்கிஸ்டாக தான் இருக்காங்க மேக்ஸிமம் இவங்க. இதில் ப்ராமினன்ட் ஃபிகர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பீட் ஜென்ரேஷனில் ஜாக் கருசா, முன்னே சொன்னேன், நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் பீட் ஜென்ரேஷன். மேபி இது ஒரு கொஷினாக கூட வரலாங்க, பாசிபிள் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த எல்லா விஷயங்கள்லையுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சில இடங்களில் ஒரு சில விஷயங்களை சொல்லலாம். மெயினாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டிரான்சிடென்டலிசம் அப்படின்னாலே அதோடைய ஃபவுண்டர் வந்து யாருன்னா எமர்சன். கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி தான் கொஷின்ஸ் வரலாம் மேபி. ஓகேங்களா? அமெரிக்கன் லிட்ரேச்சனுடைய இன்ட்ரடக்ஷன் பார்ட் அப்படிங்கும்போது அதில் கொஷின்ஸ்னால் இந்த மாதிரி வரலாம். ஏன்னா இதில் ஒர்க்ஸ் எல்லாமே புதுசாக நிறைய ஒர்க்ஸ் வந்து 40% வந்து பழசு, 60% வந்து புதுசு. அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொரு ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை படித்து அதில் ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ அப்போ இது வந்து மேபி ஒரு கொஷினாக கூட வரலாம். ஹிஸ் நாவல் ஆன் த ரோடு இஸ் கன்சிடர்ட் த மூமெண்ட்க்கும் டிஃபைனிங்க்கும் நடுவில் ஸ்பேஸ் வரணும். டிஃபைனிங் ஒர்க் chronicling cross country travels and the search, இதுங்க ஸ்பேஸ் வரணும். ஃபார் ஃப்ரீடம் அண்ட் மீனிங். இவரோட நாவலான ஜாக் கரோசாவுடைய நாவல் ஆன் த ரோடு, இதில் பார்த்தீங்கன்னா ஹி கன்சிடர்ட் த மூமெண்ட்ஸ் டிஃபைனிங் ஒர்க். அந்த மூமெண்ட்டை, அந்த பீட் ஜென்ரேஷனை டிஃபைன் பண்ணுற ஒரு ஒர்க் அது. தென் க்ரானிக்கல் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், ஹிஸ்டாரிக்கலாக அந்த இயர் வைஸாக அந்த விஷயங்கள், ஈவெண்ட்ஸை வந்து பதிவிட்டுட்டு வருது, ரெக்கார்ட் பண்ணுறது. கிராஸ் கண்ட்ரி ட்ராவல்ஸ், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறாங்க இல்லையா, மைக்ரேட் ஆகுறாங்க அது. அண்ட் சர்ச் ஃபார் ஃப்ரீடம் அண்ட் மீனிங், அங்கே வந்ததுக்கப்புறம் சுதந்திரம், ஒரு அர்த்தம், அவங்க வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேடுறாங்கல்ல, அதை பற்றின ஒரு ஒர்க் இது. இதில் ஆலன் கின்ஸ்பர்க், எ சென்ட்ரல் ஃபிகர் ஆஃப் கின்ஸ்பர்க்ஸ் போயம் ஹவுல் பிகம் an anthem ஸ்பேஸ் வரணும். ஃபார் த கவுண்டர் கல்ச்சுரல் மூமெண்ட், இது ஒரு கீதமாக, ஒரு பக்தி கீதமாக பாடப்பட்டுச்சு. எதுனா இந்த போம் ஹவுல் அப்படிங்கிறது. இட் கிரிட்டிக்டு மெட்டீரியலிசம், கன்ஃபர்மிட்டி அண்ட் ரெப்ரெஷன் வைல் த செலிப்ரேட்டிங் பர்சனல் லிபரேஷன், அதாவது அந்த தனி மனித சுதந்திரத்தை கொண்டாடக்கூடிய அந்த ரெப்ரெஷன். ஸோ வாட் இஸ் மீன் பை ரெப்ரெஷன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மீனிங் என்னென்னா அடக்குமுறை, ஒடுக்குறாங்க இல்லையா. ஃபீஸிபிள், கன்ஃபர்மிட்டி அப்படின்னா அந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது, அது வளைஞ்சி கொடுக்குற அந்த தன்மை. மெட்டீரியலிசம் அண்ட் ரெப்ரெஷன், அந்த அடக்குமுறை. வைல் செலிப்ரேட்டிங் பர்சனல் லிபரேஷன், அந்த தனிமனித சுதந்திரத்தை வந்து அவங்களோட என்ன பண்ண முடியலன்னா கொண்டாட முடியல. இது ஸோ இதை பற்றின கருத்துக்களை தான் ஆலன் கின்ஸ்பர்க் அவருடைய ஒர்க்கில் சொல்லியிருக்காரு. தென் வில்லியம் போரப்ஸ்,
known for the naked lunch. Borow's explored the themes of இந்த இடத்துல ஸ்பேஸ் வரணுங்க, அடிக்ஷன், கண்ட்ரோல் அண்ட் த bizarre in his experimental prose. ஸோ இந்த இடத்துல வந்து bizarre அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு அர்த்தங்க, ஒரு வியர்டா இருக்கிறது, புரியாத ஒரு விஷயமா இருக்கிறது. இதெல்லாம் தான் அவருடைய தீம்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. இன்ஃப்ளூயன்ஷியல் போயட்ஸ் அக்ராஸ் இயராஸ். வால்ட் விட்மன், லீஃப் ஆஃப் கிராஸ், த ஃபாதர் ஆஃப் ஃப்ரீ வேர்ஸ் செலிப்ரேட்டிங் டெமோக்ரஸி அண்ட் இண்டிவிஜுவாலிட்டி. ஏன் இவரை வந்து ஃபாதர் ஆஃப் ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த அவுட் ஆஃப் த கிராடில் அந்த போயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 200 லைனுக்கு மேலே இருக்குங்க அந்த போயமில். ஸோ அதில் வந்து இந்த வேர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது லிமிட் எல்லாம் கிடையாது, பெரிய பெரிய லைனாகவே எழுதியிருப்பார். பேராகிராஃபும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும், லைன்ஸில் ஒவ்வொரு பேராகிராஃப்லேயும் 20 லைன்ஸ் அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். ஸோ ஹீ இஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் ஃப்ரீ வேர்ஸ் இன் அமெரிக்கன் லிட்ரேச்சர். ஓகேங்களா. ஸோ இது கூட கொஷினாக வரலாம், ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஃப்ரீ வேர்ஸ் இன் அமெரிக்கன் லிட்ரேச்சர் அப்படின்னா வால்ட் விட்மேன். இது மேபி ஒரு கொஷினாக கூட கட்டாயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து எமிலி டிக்கின்சன். இவங்க வந்து ஒரு கன்ஃபெஷனல் போயட். அந்த கன்ஃபெஷனல் போயட் அப்படின்னாலே டெத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க. இன்னொரு கன்ஃபெஷனல் போயட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில்வியா பிளாத். ஓகே, லாசர் மாதிரி செத்து செத்து பொழைக்கிறது அந்த அம்மாவோட வேலை, பொழுதுனிக்கு சூசைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஏ ரெக்ளூசிவ் போயட். ரெக்ளூசிவ்னா தனிமை, அதாவது அந்த தனிமையில் இருந்து 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 பார்த்தீங்க அப்படின்னா மனசில் வந்து புதுமையும் தோணும். அதே மாதிரி இன்ட்ரோஸ்பெக்டிவ் வேர்ஸ். இன்ட்ரோஸ்பெக்டிவ்னா சுய பரிசோதனை, தன்னைத்தானே வந்து ஆராய்ங்கிறது, தட் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ரோஸ்பெக்டிவ். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு போயட் தான் யார், எமிலி டிக்கின்சன். ராபர்ட் ஃப்ராஸ்ட், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அ ரொமான்டிக் போயட் இன் அமெரிக்கன் லிட்ரேச்சர். இவருடைய ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் வந்து இட்ஸ் அ ஃபேவரட் போயம் ஃபார் அவர் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் நேரு. அந்த லாஸ்ட் 4 லைன்ஸ் எஸ்பெஷலி, a miles to go before sleep, a miles to go before I sleep, reach my deathbed அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா. beloved for his depictions of rural life and philosophical musings. ஸோ மியூசிங்ஸ்னால் இந்த இடத்துல வந்து பீரியட் ஆஃப் திங்கிங் கேர்ஃபுல்லி அபவுட் சம்திங், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து மட்டுமே நினச்சி திங்க் பண்ணுற, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திங்க் பண்ணுறது தான் மியூசிக்ஸ்ன்னு சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ பிலவுடு இவரை எதுக்காக வந்து ரொம்ப நேசித்தாங்க அப்படின்னா டிபிக்ஷன்ஸ் ஆஃப் ரூரல் லைஃப். நம்ம வேர்ட்ஸ்வொர்த் மாதிரி இவருமே ராபர்ட் ஃப்ராஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக நேச்சரை வந்து அவருடைய போயமில் வந்து டிபிக்ட் பண்ணி காட்டியிருப்பார். அண்ட் ஃபிலாசபிக்கல் மியூசிக்ஸ். இன்ஃப்ளூயன்ஷியல் பிளேரைட்ஸு. டென்சி வில்லியம்ஸ் எ ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசையர் நம்மளுக்கு இருக்குங்க. எக்ஸ்ப்ளோர்டு தீம்ஸ் ஆஃப் டிசையர், ஐடென்டிட்டி அண்ட் சொசைட்டியல் டீகே. சமுதாயத்தினுடைய அழிவை பற்றி சொல்கிறாரு. ஓகேங்களா. அதில் அந்த கார் தான் வந்து ஒரு இமேஜரியாக பயன்படுத்தப்படுது. தென் அர்த்தர் மில்லர், த க்ரூஷிபிள் டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன். இது நம்ம பழைய சிலபஸில் இருந்து இப்பயும் இருக்குது. கிரிட்டிக் டு த அமெரிக்கன் ட்ரீம் அண்ட் சொசைட்டியல் கன்ஃபர்மிட்டி. ஸோ ஒரு மனுஷனுடைய அந்த கனவு என்ன, அந்த சொசைட்டியல் கன்ஃபர்மிட்டி, ஃப்ளெக்சிபிள், எப்படி அந்த சமுதாயம் அவனுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்கிறது. நியூஜி ஓனல், லாங் டேஸ் ஜேர்னி இன் டு த நைட். எ நோபல் லாரேட், இதுக்கு நடுவில் வரணுங்க கேப்பு. டெல்ட் இன்டு ஹியூமன் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஃபேமிலி டைனமிக்ஸு. ஓகே, ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா எதில் ரொம்ப டீப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு, எதை டீப்பாக வந்து பார்த்துருக்காருன்னா ஹியூமன் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஃபேமிலி டைனமிக்ஸு. ஸோ ஃபேமிலியில் ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்கள், அதில் வந்து அவங்களுக்கு நடக்கிற அந்த விஷயங்கள், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், இது எல்லாமே சொல்கிறது. ஹியூமன் ஸ்ட்ரகிள்ஸ். ஹாரியப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யாங்குன்ற கேரக்டரை அவனுடைய அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு எப்படியெல்லாம் வந்து இல்ட்ரீட் பண்ணுறாங்க, ஹியூமிலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அண்ட் ஹீ இஸ் த ஒன் ஹூ இன்ட்ரடியூஸ்ட் அ டெக்னிக் கால்ட் எக்ஸ்பிரஷனிசம். இவர் தான் எக்ஸ்பிரஷனிசம் அப்படின்ற டெக்னிக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவருங்க. ஓகேங்களா. வாட் இஸ் மீன் பை எக்ஸ்பிரஷனிசம்? அதாவது நம்ம ஒரு ஒர்க்கை படிக்கும்போதே நம்ம நிறைய அந்த சத்தங்களை வந்து காதால் கேட்குற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துறதுல வல்லவர் யாருன்னா இந்த யூஜி ஓனில். அவர் தான் அந்த எக்ஸ்பிரஷனிசம் அப்படின்ற டெக்னிக்கை பயன்படுத்தியிருக்காரு. ஹாரியப்பில் வந்து அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் எழுதியிருக்காருங்க.
அடுத்து அமெரிக்கன் லிட்ரேச்சரில் வந்து ஆத்தர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த ப்ரைஸஸ். ஃபர்ஸ்ட் வந்து புலிசர் ப்ரைஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1917. என்னென்ன கேட்டகரிக்கு இந்த புலிசர் ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷன், ட்ராமா, போயட்ரி, பயோகிராஃபி அல்லது ஆட்டோபயோகிராஃபி, தென் ஹிஸ்ட்ரி, ஜென்ரல் அண்ட் நான் ஃபிக்ஷன். இதோட முக்கியத்துவம் என்ன சிக்னிஃபிகன்ஸ்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அமெரிக்கன் லிட்ரரி அவார்ட்ஸ் ரெகனைசிங் எக்ஸலன்ஸ் இன் ரைட்டிங் அக்ராஸ் மல்டி ஜானர்ஸ். அதாவது போயம்னா போயம் மட்டுமே கிடையாது, ஒரு ரைட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டி பர்சனாலிட்டி, அதாவது போயமு, ட்ராமா, நாவல், ஃபிக்ஷன் இது எல்லாத்துலேயுமே வந்து டேலண்டடாக இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடியது தாங்க புலிசர் ப்ரைஸ். தென் நோட்டபிள் வின்னர்ஸ் ஆஃப் புலிசர் ப்ரைஸ்னா ஃபிக்ஷனில் வந்து டு கில் அ மாக்கிங் பேர்ட் பை ஹாப்பர் லீ, பிலவ்டு பை டோனி மொரிசன். தென் ட்ராமாவில் வந்து ஸ்ட்ரீட் கார் நேம்ட் டிசைர் பை டென்சி வில்லியம்ஸ். தென் ஏஞ்சல்ஸ் இன் அமெரிக்கா பை டோனி க்ரூசின். போயட்ரியில் வந்து வேஸ்ட்லேண்ட் பை டிஎஸ் இலியாட், ஒன் ஸ்பெஷல் சிட்டிசன் இன் தி 1948. த நேஷ்னல் புக் அவார்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் அவார்டு வந்து நேஷ்னல் புக் அவார்டு எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1950. என்னென்ன கேட்டகரி கொடுக்குறாங்கன்னா ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், போயட்ரி, யங் பீப்புள்ஸ் லிட்ரேச்சர். இட் செலிப்ரேட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு அமெரிக்கன் லிட்ரேச்சர். நோட்டபிள் வின்னர்ஸ் வந்து ஃபிக்ஷனில் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ரயில்ரோட் பை கால்சன் ஒயிட்ஹெட் 2016. தென் ஸ்டாம்ப்ட் ஃபார் த பிகினிங் பை இப்ராம் எக்ஸ் கெண்டி 2016. தென் போயட்ரி இது வந்து நான் ஃபிக்ஷன், இது ஃபிக்ஷன். தென் போயட்ரி வந்து ட்ரெடிஷன் பை ஜெரிஹோ ப்ரவுன் 2019. தென் அடுத்து பென் அல்லது ஃப்ளக்னர் அவார்ட் ஃபார் ஃபிக்ஷன். இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1918. இதோடைய முக்கியத்துவம் என்னன்னா ரெகனைஸ்ட் த பெஸ்ட் பப்ளிஷ்டு ஒர்க்ஸ் ஆஃப் ஃபிக்ஷனல் அமெரிக்கன் ரைட்டர்ஸ். ஓகே, இதில் நோட்டபிள் வின்னர்ஸ் யாருன்னா இண்டிபெண்டன்ஸ் டே பை ரிச்சர்ட் ஃபோர்ட், த கிரேட் மேன் பை கேட் கிறிஸ்டின்சன். இது வந்து 1996. இவங்க வந்து 2008 வாங்கியிருக்காங்க. அடுத்தது அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அவார்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 1904. இதோட முக்கியத்துவம் வந்து செலிப்ரேட்ஸ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் எக்ஸப்ஷனல் ஒர்க்ஸ் இன் லிட்ரேச்சர். ரொம்ப எக்ஸப்ஷனலான ஒர்க்ஸ் லிட்ரேச்சரை எழுதணுங்களுக்கு கொடுக்கறது. நோட்டபிள் ரெசிபியன்ஸ், இந்த அவார்டு வின் பண்ண ரெசிபியன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுட்ரா வெல்டி, ஜேம்ஸ் பால்வின், தென் மெர்லின் ராபின்சன். எட்கர் ஆலன் போ எட்கர் அவார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, 1946 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மிஸ்ட்ரி, க்ரைம் ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், டெலிவிஷன் ரைட்டிங்காக கொடுக்கறது. இதோட முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா ஹானர்ஸ் எக்ஸலன்ஸ் இன் மிஸ்ட்ரி அண்ட் க்ரைம் ரைட்டிங்கு. இதில் நோட்டபிள் வின்னர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கான் கேர்ள் பை கில்லன் ஃப்ளன், நாமினேட்டட் 2013 நாமினேட் பண்ணப்பட்டிருக்காரு. தென் பர்ஃபெக்ட் நானி பை லீலா சிலிமின் 2019 இவங்க இந்த அவார்ட் வாங்கியிருக்காங்க. தென் ஓ ஹென்ரி அவார்டு இதை வந்து 1919 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட முக்கியத்துவம் என்னென்னா ரெகனைஸ்டு எக்ஸப்ஷனல் ஷார்ட் ஸ்டோரிஸ் பப்ளிஷ்ட் இன் அமெரிக்கன் அண்ட் கேனடியன் மேகசின்ஸில் வந்து எக்ஸப்ஷனல் ஷார்ட் ஸ்டோரிஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறவங்கள ரெகனைஸ் பண்ணக்கூடிய அவார்டுங்க இது. இதை வின் பண்ண நோட்டபிள் வின்னர்ஸ் யாருன்னா வில்லியம் ஃப்ளக்னர், தென் ஆலிஸ் முனிரோ ஜும்பல்ஹரி, இன்டர்பிரட்டர் ஆஃப் மலாடீஸ், மால்தீவ்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய இன்டர்பிரட்டர். தென் நியூபெரி மெடல் இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1922. இதோட சிக்னிஃபிகன்ஸ் முக்கியத்துவம் என்னென்னா அவார்டட் ஃபார் த மோஸ்ட் டிஸ்டிங்விஷ்டு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அமெரிக்கன் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர். அதாவது குழந்தைங்களுக்கான உருவாக்கப்படுற அந்த லிட்ரேச்சருக்காக கொடுக்குற அவார்டுங்க. இதில் வின்னர்ஸ் யாருன்னா த கிவர் பை லாய்ஸ் லாரி, தென் ஹோல்ஸ் பை லூயிஸ் சாச்சர் 1994-1999. American literature shaped the nation's history and diversity continues to evolve, reflecting its complexities and contradictions. It is a testament to the power of storytelling to capture human experiences and inspire change. By engaging with these works, readers gain insight into not only
Americans past and present, but also its enduring spirit and creativity. நிறைய வேர்ட்ஸ் வந்து அட்ஜாயினிங்காக இருக்குங்க, அதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு டெஸ்டமெண்ட்டு, பவர் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், அதாவது ஹியூமனோட எக்ஸ்பீரியன்ஸை கேப்சர் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்ஸ்பயர் சேஞ்ச், அவங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் மாற்றத்தை உருவாக்குறது. இந்த ஒர்க்ஸ் எல்லாமே எதை என்கேஜ் பண்ணியிருக்குன்னா அந்த ரீடர்ஸோடைய இன்சைட் இன்டு நாட் ஓன்லி அமெரிக்காஸ் பாஸ்ட், அமெரிக்காவுடைய பாஸ்ட்டை மட்டும் நம்ம வந்து ஆழ்ந்து பார்க்கறதுக்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கல, அது மட்டும் இல்லாமல் ப்ரெசண்ட்டு, தென் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்டியூரிங் ஸ்பிரிட், அதாவது இன்னமும் ஃபர்தராக வந்து வளர்ந்துட்டே வரக்கூடிய அதில் இருக்கக்கூடிய ஸ்பிரிட்டும் அந்த ஆக்கத்தன்மையையும் எடுத்துக்காட்டுறது தான் இந்த அமெரிக்கன் லிட்ரேச்சர், அதோடைய ஒர்க்ஸ், அந்த ஆத்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு போயம், இந்த நியூ சிலபஸில் ப்ரொலாகு. இது வந்து யார் எழுதுனது அப்படின்னா ஆனி பிராட்ஸ்ட்ரீட்டுங்க. இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.